ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு வேக வச்சு எடுக்கிறோன்னா அதுலேருந்து குட்டி குட்டி பூச்செல்லாம் வெளியே வந்துருங்க. அது வந்து நம்ம அலசி எடுத்துக்கணும். வெளியே வந்துட்ட அப்புறம் அலசி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேஷன் எடுத்துட்டேன். அதில் வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன் பவுடர், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சில்லித்தூள், தேவையான உப்பு போட்டுட்டேன். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா தண்ணி நிறைய ஆகிடுச்சுன்னா எண்ணெயில் போடும்போது மாவு தனியாக காலிஃப்ளவர் தனியாக பிரிஞ்சிடும். இது வந்து ஆப்ஷனல் தான். அந்த கேசரி பவுடர் தேவையான போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்க இந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது ஊற வைக்கணுங்க. அப்போ தான் அந்த காரம்லாம் போயிட்டு அந்த காலிஃப்ளவரில் ஊறிடும், காரம் உப்பெல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வறுக்கிறது ரெடி ஆகிடுச்சு பக்கோடா. பாருங்கள், காலிஃப்ளவர் எடுத்து காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டேன். இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஒரே பக்கம் வேகக்கூடாது, 2 பக்கமாக வேகணும் இல்லைங்களா? அதனால் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் வந்து நான் கொஞ்சம் கலர் போட்டும் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் வந்து கலர் இல்லாமல் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப நல்லது இந்த காலிஃப்ளவர். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா. இது பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுங்க. லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அது அப்பயும் இது செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.